எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இங்க ஒதுக்கப்படுற அத்தனை வீடுகளுமே இங்க வந்திருக்கக்கூடிய அந்த வீடுகள் இருக்கக்கூடிய மகளிர் பெயர்லயே பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு உங்ககிட்ட வழங்கப்பட்டிருக்கு. இனிமே நீங்க தான் இதுக்கு ஓனர், நீங்க மட்டும்தான் ஓனர். நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு என்னென்ன தரேன்னு வாக்குறுதி தந்தாங்களோ அதை ஒவ்வொன்றத்தையும் நிறைவேற்றிட்டு வர்றார். குறிப்பா ஆட்சிக்கு வந்ததும் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம். இந்த 4.5 வருஷத்துல மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட 770 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. 770 முறை ட்ரிப் அடிச்சிருக்கீங்க இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட 770 கோடி. அமைச்சரே நம்ப மாட்டேங்கிறாரு, அத்தனை முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மாசம் இந்த திட்டத்தின் மூலம் சேமிச்சிருக்கீங்க. அடுத்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க காலைல எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி தரப்படுது. சமீபத்தில் சென்னைக்கு வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தின துவக்கி வச்ச பஞ்சாப் முதலமைச்சர் அவர்கள் இதை பாராட்டி பேசியிருக்கிறார். இந்த திட்டம் மிக சிறந்த திட்டம். இதே மாதிரி ஒரு திட்டத்தை, இந்த திட்டத்தை என்னுடைய மாநிலம் பஞ்சாப் மாநிலத்திலையும் நான் விரிவுபடுத்த போறேன்னு சொன்னார் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர். இதுதான் திராவிட மாடல் அரசுக்கு கிடைச்ச வெற்றி. அடுத்து அரசு பள்ளியில படிச்சு பள்ளிக்கூடம் போனா மட்டும் பத்தாது, உயர்கல்வி படிக்கணும், காலேஜ் போகணும், பசங்க இன்னும் மேலும் படிக்கணும். அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வர்றார். தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதன் மூலமா 8 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 இதே செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க. இதன் மூலம் ஒவ்வொரு மாசமும் சுமார் 1,15,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு முதலமைச்சர் அவர்கள். சில இடங்கள்ல அந்த குறைகள் இருக்கு, எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ முகாம் நடத்தி இருக்கிறோம். அதுல நடத்தின முகாம்ல கிட்டத்தட்ட 40% பேர் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தான் அப்ளை பண்ணிருக்கிறீங்க. முதலமைச்சர் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்தி இருக்கிறாரு. நிச்சயம் இந்த முறை விடுபட்டு போனவர்களுக்கு, தகுதியான மகளிருக்கு அந்த மகளிர் உரிமை தொகையும் விரைவில் நம்முடைய முதலமைச்சர் வழங்குவார் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய அரசுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு உங்களுக்கு உழைக்க முதலமைச்சர் அவர்களுக்கு முழு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் எங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு. நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகுதான் தென் சென்னைக்கு இணையா இன்னைக்கு வட சென்னையை வளர்த்தெடுக்கணும்னு பல்வேறு திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா வட சென்னை வளர்ச்சி திட்டம்ங்கிற பேர்ல 8000 கோடி ரூபாய் அளவுக்கு பல திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு ஒவ்வொன்றையா செயல்படுத்திட்டு வர்றார். இந்த பகுதிகளில் பெரம்பூர் கணேசபுரம் பாலம், ஆர்கே நகர் தொகுதியில கொருக்குப்பேட்டையில பல பாலங்கள், ராயபுரம் போஜராஜன் நகரில் பல வருட கோரிக்கை, அது 30 வருஷ கோரிக்கை, ரயில்வே சுரங்கப்பாதை, ஆர்கே நகர்ல ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், பெரம்பூர்ல 630 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகம் சீரமைக்கின்ற பணி, பல்வேறு பஸ் ஸ்டாண்ட்ஸ் பேருந்து நிலையங்களை மேம்படுத்துகின்ற பணி, புதிய லைப்ரரிஸ், சமூக நல கூடங்கள், பெரியார் நகர் புறநகர் மருத்துவமனை, இது மாதிரியான குடியிருப்புகள்னு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கு. ஆகவே அதோட ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம வீடு வாங்கிட்டோம், சொந்த வீடு கிடைச்சிருச்சுன்னு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதோட நின்றக்கூடாது. அரசு இந்த வீடுகளை உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஷேரும் இந்த பங்களிப்பு தொகையில இருக்கு. உங்களுடைய பல வருட சேமிப்பு அதுல இருந்து வச்சு கொடுத்துருப்பீங்க, சேமிச்சு வச்சிருந்த பணத்தை கொடுத்துருப்பீங்க. நகைய அடமானம் வச்சோ, தெரிஞ்சவங்கிட்ட கடன் வாங்கியோ இந்த தொகையை நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆகவே இந்த குடியிருப்புகளை நீங்க, உங்களுடைய ஓனர்ஷிப், உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த குடியிருப்புகளை நீங்க பொறுப்போடு மெயின்டைன் பண்ணணும், பராமரிக்கணும்னு நான் உங்களை எல்லாம் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பா தனியார் குடியிருப்புகள் மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி முறையாக மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்து வகையிலும் துணை நிற்கும். உங்களுக்காக இன்னும் உழைக்க முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நம்முடைய அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் பக்கபலமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு புதிய வீடுகளில் குடியிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கை செழிக்கட்டும். எனவே வாழ்த்தி
இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.